அதிர உங்களின் உற்சாகமான கரவொலியுடன் நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி உயர்திரு கே. அண்ணாமலை IPS அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். அற்புதமான 2 சுவாமிகள் நம்மை அனுதினமும் கூட நம்மை காத்து அருள் புரிந்து நம்முடைய வாழ்வில் அடுத்த கட்டம் நாம் செல்வதற்கு அருள் என்கின்ற வார்த்தை இல்லை என்றால் அது சாத்தியமில்லை என்பது நம்ம அனைவருக்கும் கூட தெரியும். யாருக்கு தெரியுமோ இல்லையோ, குறிப்பாக சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் ஐயாவுடைய இந்த கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுக்கு தெரியும். அருள் என்று தமிழிலே சொல்லுகின்றோம், ஆங்கிலத்திலே கிரேஸ் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட அருளை தினமும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தான பெருராதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானங்கள் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மதாச்சல் அடிகளார் சுவாமி அவர்களே, கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறவை ஆதீனம் 4ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று சமுதாயத்திலே அவர்களுக்கென்று தனித்தன்மையோடு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய KG மருத்துவமனை அதனுடைய தலைவர் பத்மஸ்ரீ ஐயா ஜி பக்தவச்சலம் அவர்களே, அவருடைய வயது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஏஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த மாணவ செல்வங்களுடைய ஏஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்தவச்சலம் ஐயா அவருடைய ஏஜ் என்ன இருக்குங்க? ஒரு 70 80 என்ன யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்க பேசினாங்க, என்ன ஏஜ் இருக்குங்க? 70 ஐயா 80 82. எப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் பாக்கெட்ல வந்து ஒரு மெடிசன் வச்சிருப்பாங்க. அந்த மெடிசன் குறிப்பா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெல்லாம் பிரிவென்ஷன், ஒருவேளை வந்துச்சுன்னா உடனடியா அதற்கு ஒரு நிவர்த்தி தீர்வு. ஒரு பெரிய மருத்துவர் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவருடைய பாக்கெட்ல இருந்து அந்த மருந்து எடுத்து கொடுப்பாங்க. 82-3 வயதுல அவருடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயது இளைஞனுக்கு இருக்கக்கூடிய அதே வேள்வியோடு தினமும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அருள் இல்லை என்றால் ஒரு கோயம்புத்தூருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு KG மருத்துவமனை, KG நிறுவனங்கள் எல்லாம் நடத்தி இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் நகைச்சுவை கலந்து அவர் பேசியது ரொம்ப சிறியதாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய உயரம் உங்கள் உயரம் கிடையாது, ஆண்டவன் உங்களை உயர்த்தி பிடிப்பதுதான் உங்களுடைய உயரம் என்பது அவருடைய பேச்சிலிருந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர், நீண்ட நெடுங்காலமாக தேசியத்தின் பக்கம் பயணம் செய்யக்கூடியவர், ஒரே நாடு பத்திரிகையினுடைய பதிப்பாளர் அண்ணன் SR சேகர் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை ரத்தின சுருக்கமாக எடுத்து சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உறவினராக இருந்தாலும் கூட எங்களுடைய கிராம பகுதியில் அந்த காலத்திலே அதிகமாக படித்தவர். அதிகமாக மட்டும் படிக்கலைங்க, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். கிராமப்புறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி காட்டியவர், கல்லூரிகளை நடத்தி காட்டியவர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட கல்வி என்கின்ற பெரிய செல்வத்தை கொடுத்து வாழ்க்கையில் நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு உயர்ந்து நிற்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஐயா முனைவர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார். நாங்கள் இருவரும் உறவினர்களாக பல இடத்துல கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மேடையிலே அவரோடு என்று கலந்து கொண்டிருப்பது நான் எங்கேயோ செய்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் அரவிந்தன் ஐயா அவர்கள் விஜயா பதிப்பகம் என்கின்ற கோயம்புத்தூருடைய அடையாளத்தை எல்லாம் தாண்டி மருத்துவராக மக்களுக்கெல்லாம் நலம் புரியக்கூடிய மனிதர் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினுடைய கதாநாயகன் நம் எல்லோரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து 2 சுவாமிகளுக்கு மத்தியிலே அமர்வதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அளித்து
ஒரு புத்தகத்தை இலவசமா, இதாவது ஒரு பக்கத்தை இலவசமா கொடுக்கறது வேறங்க, 10 பக்கத்தை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை ஒரு ஸ்டேப்லர் பண்ணி கொடுக்கறது எளிது. ஆனா ஒரு முழு புத்தகத்தை இந்த புத்தகத்துக்கான தயாரிப்பு காசு யோசிச்சு பாருங்க. 128 பக்கங்கள் எல்லாம் லேசர் பிரிண்ட். இதுக்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் இதற்கு ஐயா ஒரு 20 ரூபா இருக்குங்களா ஐயா புத்தகம்? 20-30 ரூபா இருக்குங்களா? ரகுராமன், அந்த புத்தகம் எவ்வளோங்கண்ணா இருக்கும்? இந்த புத்தகம் பிரிண்டிங் காஸ்ட் குறைந்தபட்சம் பக்கம் கொடுக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய அடக்கு விலை, இதற்குரிய பேஜ் எல்லாம் கவுண்ட் பண்ணி இங்கு பிரிண்டிங் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். ஆனால் இலவசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் கல்வியை எப்பொழுதும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். இன்னைக்கு அந்த கல்வி தரக்கூடிய அந்த புத்தகத்தை முழுமையாக இலவசமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அண்ணன் ரகுராமன் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய புத்தகத்தை முழுமையாக இலவசமாக கொடுக்கக்கூடிய முதல் புத்தகமாக இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு பக்கங்களை விடுங்க, 10 பக்கத்தை விடுங்க, 5 பக்கத்தை விடுங்க, 128 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை இலவசமாக நம் முன்பு கொடுத்திருக்கிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய கோவை அறம் அறக்கட்டளை, அதனுடைய சாதனைகள் பாருங்க. 2003 தமிழ் மீடியம், குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளுக்கு 1000 பக்கங்கள் இருக்கக்கூடிய 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கேள்வி பதில் புத்தகத்தை கொடுக்கறாங்க. மார்க் டெஸ்ட் 2006 ஒரு மாதிரி தேர்வு அதை கொடுக்கறாங்க. 2018 நீட் பயிற்சி. தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்களை செய்து கோவை அறம் அறக்கட்டளை இன்று மறுபடியும் இன்னொரு பெரிய படியாக காலெடுத்து வைத்திருக்கின்றார்கள். மறைந்திருக்கும் மர்மம் என்கின்ற இந்த புத்தகத்தை நம் கண் முன்னால் நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த புத்தகம் உங்கள் மாணவ செல்வங்கள் கையில் இருக்கு. உண்மையால என்கிட்ட சொல்லுங்க, யாராவது இந்த புத்தகத்தை திறந்து முதல் பக்கம் 2வது பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்த குழந்தைங்க மட்டும் கை தூக்கங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்க எல்லோருக்குமே தெரியுமோ இதுதான் அந்த புத்தகம். மறைந்திருக்கும் மர்மம் என்கின்ற மர்மம் முடிச்சு நம்ம அவிழ்த்துட்டோம். அந்த புத்தகத்தை திறந்து பார்த்திருக்கின்றோம். ஒரு 2-3 பக்கத்தை வாசித்தாலே நமக்கு தெரியும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய கலப்படத்தை பற்றி ஐயா உணவு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய தவறான பொருளை அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய. எனக்கு இந்த புத்தகத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, வெறும் பேசவில்லை, ஒன்றொன்றையும் நுணுக்கமா ரத்தன சுருக்கமாக மேக்சிமம் 2 பக்கத்துல உள்ளடக்கி இருக்கிறார். ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் 2 பக்கத்துக்குள்ள அவ்வளவு விஷயத்தை நுணுக்கமா சொல்லியிருக்கிறார். இது நீங்கள் நானும் தனித்தனியா ரிசர்ச் பண்ணா நமக்கு அவ்வளவு நேரம் ஆகும். FSSAI என்ன, மத்திய அரசினுடைய தரச் சான்றிதழ் நிறுவனம் என்ன, மாநில அரசினுடைய ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்ன செய்யணும், இந்த பொருளுக்கு இந்தியாவில் அக்மார்க்னு ஒன்று போடுறாங்க, அக்ரி மார்க்னு ஒன்று வருதுன்னா என்னது, ஒரு பொருளை கடையில் போய் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை வாங்கியவுடன் அது உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொருளுக்கு பின்னாடி ஆங்கிலத்தில் தமிழ் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அது அனைத்தையும் கூட ரத்தன சுருக்கமாக ஒரு பொருள் அல்ல 2 பொருள் அல்ல, நூற்றுக்கணக்கான தினமும் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. மஞ்சள் கிழங்கிலிருந்து ஆரம்பித்து ஆர்கானிக் பொருளிலிருந்து, கடுகிலிருந்து, மிளகிலிருந்து, சீரகத்திலிருந்து, ரவையிலிருந்து, ஜவ்வரிசி, அது போன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்கார்ன் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் தாண்டி தங்கம், வெள்ளி, வைரம், அதில் இருக்கக்கூடிய கலப்படம், நாம குடிக்கக்கூடிய டீ காஃபி ஒரு பேப்பர் கப்பில் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி ஒரு டிவி வாங்குறீங்க, LED டிவி, அது எப்படி பார்த்து வாங்குறது, RC புக் வாகன பதிவு சான்றிதழ், ஒருத்தர் இருந்து வண்டியை வாங்குறீங்க, RC புக்ல ஃப்ராட் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, விளம்பரங்கள் கொடுக்கறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், அந்த விளம்பரத்தில் உண்மைத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, விளம்பரத்தில் எந்த விதமான பொய்கள் சொல்றாங்க, 111 விஷயங்களை இந்த 128 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்தில் அண்ணன் ரகுராமன் அவர்கள் முழுமையாக நமக்கு ஒரு தானமாக, கொடையாக, அவருடைய கர்மாவாக, ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய தொண்டாக இந்த புத்தகத்தை நம் முன்னால் ஐயா அவர்கள் வைத்திருக்கின்றார். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்ட அண்ணன் ரகுராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்னைக்கு இந்த புத்தகம் எந்த நேரத்தில் வருதுன்னு பாருங்க. தமிழகத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர். பெரும்பாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்க எங்க பார்ப்போம் அப்படின்னாங்க, முதலமைச்சர் வர்றாங்க அப்படின்னா வருவதற்கு முன்பு அந்த முதலமைச்சர் உண்ணக்கூடிய உணவை சோதிப்பதற்கு ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வருவாங்க. நானே அன்னைக்கு தாங்க அவரை பார்ப்பேன். பிரதமர் வர்றாங்கன்னா பிரதமர் வருவதற்கு, பிரதமருடைய உணவை சோதிப்பதற்கு அவங்க வருவாங்க. சாமானியமாக நீங்களும் நானும் ஒரு ரோட்ல நடந்து போறோம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், அந்த ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்கின்ற மனிதரை சாமானியமா பார்க்க மாட்டோம். அவங்க மந்த்லி கோட்டாக்கு எங்கேயாச்சும் போய் ரைடு பண்ணாங்கன்னா பேப்பர்ல வரும், இத்தனை ஹோட்டலை மூடினாங்க, இத்தனை ஹோட்டலுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, எலி இருந்துச்சு கண்டுபிடிச்சாங்க, இந்த ஹோட்டலை சீல் வச்சிருக்கிறாங்க ஏன்னா பழைய மாமிசத்தை கொண்டு வந்து போட்டுட்டாங்க, அல்லது நாமக்கல் பக்கத்துல சமீபத்தில் அந்த ஸ்வர்மா அந்த மட்டன் அது சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதன் பிறகு நாமக்கல் முழுவதும் ரைடு பண்ணாங்க. இது போன்ற பத்திரிகை செய்தியை பார்ப்போம். ஆனா நீங்க அடிக்கடி பார்க்காத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். 2021 மே மாதத்திலிருந்து 2022 டிசம்பர் மாதம் வரை, அப்படின்னா 1.5 வருஷம், 18 மாதங்கள் தமிழகத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நடத்திய மொத்த ஆய்வுகள் 34,980 ஆய்வுகள். அப்படின்னா 34,980 இடத்துல சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த 34,980 உணவு மாதிரிகள் ஃபுட் சாம்பிள் அவங்க எடுத்து டெஸ்ட் பண்ணதுல 2,266 மாதிரிகள் பாதுகாப்பற்றவை, அப்படின்னா நீங்க சாப்பிடவே கூடாது. 7,405 மாதிரிகள் தரமற்றவை, அப்படின்னா குவாலிட்டி இல்லை. அப்ப 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எடுத்த ஃபுட் சாம்பிள்ல 28% மாதிரிகள் எய்தர் நீங்க சாப்பிடக்கூடாது அல்லது அது தரம் இல்லாது. வெறும் 28%. யோசிச்சு பாருங்க. அப்ப 4 பொருள் கடையில் வாங்குறீங்கன்னா 4லே 1 பொருள் தரம் இல்லை என்கின்ற அர்த்தம். இப்ப இந்த புத்தகத்தை பாருங்க, இப்ப உங்க பார்வை மாறிடும். இந்த பிரச்சனை நமக்கு இல்லையே, இதுக்கு உண்மையாலுமே புத்தகம் வேணுமா? விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணா எல்லாமே இருக்கே, கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாமே. இதற்கு மெனக்கெட்டு ரகுராமன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு சொந்த செலவை எல்லாம் உள்ள போட்டு 70 ரூபாய் வரக்கூடிய இந்த அடக்கு விலையெல்லாம் இலவசமா நம்ம கொடுக்கறாங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கடையில போய் வாங்குற 4லே 1 பொருள் அதற்கு பாதுகாப்பில்லை அல்லது தரமில்லை, 28%. உங்களுக்கு தெரியும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எப்படி சாம்பிள் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இன்டெகிரிட்டியோட அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குறை சொல்லி. ஏன்னா இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா வேகமாக வளர்கின்றோம். மிக வேகமாக வளர்கின்ற காரணத்தினால பிரேக் நெக் ஸ்பீட் அப்படிம்பாங்க. ஒரு வண்டி வேகமா போகுது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏத்துனீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற பம்பர் போய் அடிக்கும், கீழே இருக்கிற சேசி அடிக்கும், அந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஆனா வேகமா வளரும் போது சிஸ்டம் எல்லாம் கூட இருக்குன்னா அந்த சிஸ்டம் அந்த வளர்ச்சியை பாதுகாத்துக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம், வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு உணவுப் பொருள் நம்முடைய தாத்தாக்களுக்கெல்லாம் ஆய்வறிக்கை சொல்றாங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சாய்ஸ்ல 100லே 1 பங்கு இருந்துச்சு. அதாவது 3rd ஜெனரேஷனுக்கு முன்னாடி. 2nd ஜெனரேஷன் நம்முடைய அப்பாக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சாய்ஸ்ல 100லே 30 பங்கு இருந்துச்சு. 2nd ஜெனரேஷன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3 ஜெனரேஷன்ல ஃபுட் சாய்ஸ் என்பது 100 மடங்கு அதிகமாக இருக்கு. அதாவது உணவு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய மெனுக்கார்டு, புதுசு புதுசாக வர்றது, அதையெல்லாம் கலந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவது. இன்னைக்கு சிந்தட்டிக் மீட், இன்னைக்கு கோழியெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து அந்த சின்ன நாட்டிலிங்க கோழியெல்லாம் வளர்த்த முடியாது, பவுல்ட்ரி ஃபார்ம் எல்லாம் கிடையாது, எல்லாமே லேப் க்ரோன் மீட். இன்னைக்கு சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 30%, 30% ஆஃப் சிங்கப்பூர்ஸ் சிக்கன் இஸ் a லேப் க்ரோன் மீட். ஒரே ஒரு செல், ஒரு கோழியினுடைய ஒரே ஒரு செல் எடுத்து அந்த லேபில் அந்த செல்லை மல்டிப்ளை பண்ணி அது மீட்டா மாத்திடுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்காது, அது ஒரு மீட் பீஸா மட்டும்தான் இருக்கும். அந்த மீட் பீஸ் தான் இன்னைக்கு வந்து பல உணவகங்கள்ல பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சில பேர் சொல்றாங்க ஒரு கோழி பண்ணி அதுக்கு இவ்வளவு தண்ணி கொடுத்து இவ்வளவு உணவுப் பொருள் கொடுத்து அதுக்கு மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து, மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு, அது WTO எல்லாம் மாட்டி கொண்டு வந்து அதையெல்லாம் போட்டு ஒரு கோழிக்கு அத்தனை ஆன்டிபயோட்டிக்கை போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறதுக்கு ஒரே ஒரு செல்லை வைத்து இன்னைக்கு உணவை கொண்டு வரலாம். இன்னும் 10 வருஷத்துல நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டீன் கன்சம்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோழி பத்தாது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கன் பத்தாது. அவ்வளவு வேகமாக வளர்கின்றோம். புரோட்டீன் அவ்வளவு சாப்பிட்றோம். குறிப்பாக இந்தியர்களுக்கு அவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுகிறது. அது எங்க போகும்? சிந்தட்டிக் மீட், அதாவது கலப்படத்தை தாண்டி சிந்தட்டிக் மீட்டுக்குள்ள போயிட்டோம். முட்டை எடுத்துக்கங்க. முட்டை ஒரு காலத்துல ஒரு நாட்டுக்கோழியிலிருந்து வரக்கூடிய முட்டை தாத்தா காலத்துல. இன்னைக்கு முட்டை கிட்டத்தட்ட சிந்தட்டிக்கை நோக்கி போயிட்டோம். அதாவது முட்டை போடக்கூடிய கோழியினுடைய தன்மை என்ன, அதிலிருந்து வரக்கூடிய முட்டை என்ன, இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருமா நமக்கு தெரியாது, வராது. அந்த முட்டையை நம்ம சாப்பிட்றோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஃபுட் சாய்ஸ் அதிகமாக நாம் கண்ணும் கருத்துமாக சரியான உணவைத்தான் உண்கின்றோமா என்பது கூட தெரியாம நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால்தான் இந்த புத்தகம் முக்கியமான நேரத்தில் நம் கை முன்னால் இருக்கு. இந்த புத்தகத்தில் இதை பத்தி எழுதியிருக்காங்க. நீங்க சாப்பிடக்கூடிய சிக்கன் உண்மையா பொய்யான்னு எப்படி பரிசோதிக்கிறது ஒரு சாப்டர் இருக்கு. மட்டனை பத்தி ஒரு சாப்டர் இருக்கு. முட்டையை பத்தி ஒரு சாப்டர் இருக்கு. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய வேள்வி எடுத்துக்கொடுங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பது மட்டும் பத்தாதுங்க. நீங்க காலேஜில் இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் இயக்கம் மூலமாக, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் மூலமாக, வேறு கிளப் மூலமாக இதை பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும். அது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதே மாணவ செல்வங்கள், நீங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போவீங்க. அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் கொடுப்பீங்க. ஐயா, ஒரு பொருளை வாங்கினா திருப்பி பாருங்க, அந்த பொருள் உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொருளினுடைய தரச்சான்றிதழ் என்ன, அது எல்லாம் சொல்லணும். ஒரு கடைக்கு போய் மஞ்சள் வாங்குறீங்க, சிம்பிள் விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள் மேல ஒரு கெமிக்கல் தடவி இருக்காங்களா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்க, அழகா சொல்லியிருக்கிறான். தேன் வாங்குறீங்க, கடையிலேயே தேனை எப்படி டெஸ்ட் பண்றது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க, நம்ம படிச்சோம் என்பதை தாண்டி உணவு கலப்படம் என்பது இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. 2024 செப்டம்பர் மாதத்துல உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் டெட்ரோஸ் அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுல மட்டுமே 2023 மட்டுமே உணவு கலப்படத்தின் மூலமாக இறந்தவர்கள் 4,20,000 பேர் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்த புள்ளி விவரமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். 4,20,000 என்பது 1000ல் ஒன்று தான் அங்க காட்டுறாங்க. ஏன்னா உணவு கலப்படம்னு எப்படி அவங்களால மெஷர் பண்ண முடியுதுன்னா, ஃபுட் பாய்சனிங், அது சாப்பிட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால உடனே நமக்கு சாவு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளது போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தி அது கேன்சர் போன்ற நோய்களை கொண்டு வந்து, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல இருந்து பல பிரச்சனைகள் உள்ள கொண்டு வந்து அதன் பிறகு ஒரு மனிதன் இறக்கின்றான். அந்த டேட்டா சொல்லிங்க. ஃபுட் பாய்சனிங்ல மட்டுமே 4,20,000 பேர் டெட்ரோஸ் அவங்க சொல்றாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் 2023 சொல்றாங்க. இல்ல இன்னும் ஒரு படி பாருங்க. எந்த நாடு உலகத்துல முதல் 2, 3, 4 இடத்துல இருக்கிறாங்கன்னா, 2019 லான்செட் அப்படிங்கிற பத்திரிகையில உணவால் ஏற்படக்கூடிய இறப்புகள்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. லான்செட் பத்திரிகை ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் பிளேஸ், 2வது இடத்துல இருக்கிறோம். முதல் நாடு நீங்க கெஸ்ஸே பண்ண வேண்டாம், சைனா முதல் இடத்துல இருக்கிறாங்க, இந்தியா 2வது இடத்துல இருக்கிறாங்க. எதற்காக இதை நான் ஆரம்பத்திலே சொல்லுகின்றேன் என்றால், மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, உங்களுடைய ஜெனரேஷனை அதிகமா பாதிக்க போற பிரச்சனை. பக்தவச்சலம் ஐயா தப்பிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. கிராமத்திலிருந்து வந்தாங்க. அந்த காலத்துல கிராமத்துல சந்தையெல்லாம் இருந்துச்சு, பருப்பு அரிசியெல்லாம் அங்கேயே வாங்கிட்டாங்க. அன்பாலிஷ்டு ரைஸ் கிடைச்சது. 50 வயசு தாண்டிட்டாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஐயா நல்லா இருக்காங்க. இன்னும் ஐயா 50 வருஷம் நல்லா இருக்கணும். ஸோ நம்முடைய சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு இதில் மாட்டி இருப்பது என்னை போன்றவர்கள், பெரும்பாலும் உங்களை போன்றவர்கள். நாம தான் கரெக்டா அந்த ஃபேஸ்ல நீங்க மாட்டுறீங்க. ஏன்னா அவ்வளவு சிந்தட்டிக் ப்ராடக்ட், அவ்வளவு கலப்படமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இத்தனை சாம்பிள் FSSAI எத்தனை இடத்துல செக் பண்ண முடியுங்க? கிராமத்திலிருந்து, ஒரு வில்லேஜ் ஃபேர்ல இருந்து, கிராம சந்தையிலிருந்து, கோயிலுக்கு வெளியே போடக்கூடிய கடையிலிருந்து, சிறுநகரத்தில் இருக்கக்கூடிய கடையிலிருந்து, சொந்த பிராண்டு, நீங்களே வீட்டுக்குள்ள மாவரைச்சு நீங்களே அதுக்கு பேக்கேஜ் பண்ணி நீங்களே வித்துக்கிறீங்க. அது ஒண்ணு. இந்தியா உலகத்துல எங்கேயோ பிராண்ட் பண்ணி பேக் பண்ணி அதை கப்பல் ஏற்றி இந்தியா பார்டருக்குள்ள வந்து கொண்டு வர்ற அது ஒண்ணு. பக்கத்துல ஒரு பெரிய நகரத்துல பேக் பண்ணி வர்றது ஒண்ணு. எத்தனை இடத்துல FSSAI சாம்பிள் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதனால் முழுமையாக அரசின் மீது நம்ம அரசு மேல வச்சிடலாமா? ஐயா நாங்கெல்லாம் வரி கட்டுறோம், நாங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய குடிமக்கள், எங்களுடைய உணவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. துபாய் மாதிரி
துபாயில பாத்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். இங்கிலாந்து போயிட்டீங்கன்னா எல்லா கடையிலையும் வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் அப்படின்னு. 1 2 3 4 5 இருக்கும். நான் போகும்போது கேட்டேன், யாருங்க இந்த ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க? ஐயா, கவுண்டியில, அந்த கிராமம் கவுண்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ஒரு உணவகத்தையும் சோதனை பண்றாங்க, உள்ள போய் செக் பண்றாங்க. உணவுப் பொருளை பாதுகாப்பா எப்படி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்களா, ட்ரை பண்ணி வைக்கிறீங்களா, ஒரு பாக்கெட்டை ஓபன் பண்ணிட்டா எப்படி சீல் பண்றீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங். அதெல்லாம் தாண்டி தினமும் சுத்தம் பண்றீங்களா அதுக்கு ஒரு ரேட்டிங். நீங்க வாங்கக்கூடிய மீட்டை எந்த சப்ளை செயின்ல வாங்குறீங்க இதையெல்லாம் பார்த்து இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல அந்த கவுண்டி ரேட்டிங் கொடுக்கறாங்க. 1 2 3 4 5 5க்கு கீழே இருந்தா அந்த ஹோட்டலுக்குள்ள மக்கள் போகவே மாட்டான், வெள்ளக்கார உள்ள கால் எடுத்து வைக்க மாட்டான். 5க்கு 5 இருந்தா மட்டும்தான் வெள்ளக்கார அதுக்குள்ள கால் எடுத்து வைப்பான். ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் இருக்கா? தெரியாது நமக்கு. பிராண்டை பார்த்து உள்ள போறோம், பல காலமா இருக்குது, நல்ல ஹோட்டலா இருக்க மாட்டிருக்கு, உள்ள போலாம். புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, உள்ள போலாம். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு கொக்கோ கோலா இலவசம் வெளியே போட்டிருக்காங்க, உள்ள போலாம். நாமெல்லாம் மாணவர்கள், சிக்கனமாக வாழக்கூடியவர்கள், அதிகமா பணம் கையில் இல்லை, ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த ஹோட்டல் தான் சரியா இருக்கும், உள்ள போலாம். இப்படித்தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். நாம இன்னைக்கு உணவை சாப்பிடக்கூடிய எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே ஈஸியா நமக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படி. எங்கேயுமே ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் கிடையாது. அதனால்தான் மறுபடியும் உங்களுடைய கவனத்தை எதற்கு கொண்டு வருகின்றேன் என்றால், இந்த கடமையை நீங்கள் தான் செய்ய வேண்டும், அரசு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது அது நிச்சயமா நடக்காது. இவ்வளவு பெரிய தமிழ்நாடு, 8.5 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 18 மாசத்துல நாம் எடுத்த மொத்த சாம்பிள் 38,000 தான். யோசிச்சு பாருங்க, 18 மாசம் 1.5 வருஷத்துல மொத்த சாம்பிளே நம்மளால எடுக்க முடிந்தது 38,900 சாம்பிள் தான் சார் எடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சாம்பிள் அவங்க எடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. 38,900 சாம்பிள் கோயம்புத்தூருக்கே பத்தாது. யோசிச்சு பாருங்க, பேரூர் எங்க இருக்கு, கோவை மாநகரம் எங்க இருக்கு. அதனால அன்பு சொந்தங்களே, மாணவ செல்வங்களே, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இந்த சமுதாயத்துல, குறிப்பாக உணவு கலப்படத்துல யாரும் மாட்டாம, மக்களே போய் கடையில ஆர்கியூ பண்ணி இதுக்கு செக் எப்படிங்க கொண்டு வர முடியும்? எப்ப கஸ்டமர் அந்த கடைக்காரங்க கிட்ட சண்டை போடுறாங்களோ அப்பதான் கடைக்காரங்க மாறுவாங்க. அண்ணே மாம்பழம் எங்கனே பழுக்க வச்சீங்க, எப்படின்னே பழுக்க வச்சீங்க, அதுக்கு போட்டிருக்கார். அந்த மாம்பழத்தை பார்க்கறது கஸ்டமருக்கு தெரியும், எனக்கு அந்த மாம்பழம் வேண்டாம், கார்பைடு போட்டிருக்காங்க, இது வந்து புகை போட்டு பழுக்க வைக்கல, கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சிருக்காங்க. 2 கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ண, 3வது கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ண அந்த கடைக்காரங்க அந்த மாதிரி மாம்பழத்தை வாங்க மாட்டாங்க. ஸோ இதுல இப்போ உங்க மேல ஷிஃப்ட் பண்றார் ரகுராமண்ணனை பொறுத்தவரை. இதை வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் போய் செய்ய வேண்டாம், நீங்க செய்யுங்க. ஒரு சாதாரண பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு பொருளை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீங்க எடுக்க 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 அந்த கடை நடத்தக்கூடியவருக்கோ தவறான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவருக்கோ நீங்க அவங்களுக்கு செக் வைக்கிறீங்க. அதான் இந்த புத்தகத்தினுடைய அம்சமான ஒரு விஷயம் தானே. நம்ம மேல ஷிஃப்ட் பண்றாங்க. நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அன்பு சொந்தங்களே, நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். இரண்டாவது, இதைவிட இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நாம் ஒரு வீக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மேலை நாட்டு கம்பெனி இந்தியாக்குள்ள வர பயப்படுறதே, சார் ஏதாச்சும் ட்ரேட் ஃபேர்ல ஒரு பொருளை வச்சா அந்த பொருள் அப்படியே பார்த்துட்டு லேத்தில் அதே மாதிரி செஞ்சு நீங்க வித்துறீங்க சார், எப்படி சார் நாங்கள் போட்ட காசு எடுக்கிறது, எங்களுக்கு ஐபி ரைட்ஸே இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸே இல்லை. எனக்கு இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடாக நாம் மாற ஆரம்பித்திருக்கின்றோம். அப்பதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உள்ள தைரியமா வர்றாங்க. ஒரு சைனாவை போல அப்படியே நம்ம காப்பி அடிச்சு பொருளை விற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த நான் கொடுக்கக்கூடிய தரவை பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமான தரவு. 2023 சர்வதேச அளவில் பிடிபட்ட போலி பொருட்கள் 71% சைனாவிலிருந்து உற்பத்தி ஆனவை. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, 2023 சர்வதேச அளவில் பிடிபட்ட போலி பொருட்கள். இந்த டிஷர்ட் நைக்கி மாதிரி இல்ல, இந்த டிஷர்ட் இந்த மாதிரி இல்ல, இது நம்ம பார்லே மாதிரி இல்ல, அந்த மாதிரி பிடிபட்ட போலி பொருட்கள் 71% சைனாவிலிருந்து உற்பத்தி ஆனது. இன்னைக்கு நாம் வேகமாக வளரும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய 2வது பாகத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. போலி பொருட்களை எப்படி கண்டறியணும், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்,
உண்மையான பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு எப்படி ஊக்குவிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள குழந்தைகள் இன்னைக்கு, நாளைக்கு நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பொருளை நீங்க சந்தைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு போட்டியாக போலி பொருட்கள் வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைப்பது அடிப்படை உரிமை. உங்களுடைய பொருட்களை போலியா காப்பிடிச்சு வரக்கூடாது. அது சொல்லியிருக்காரு. செல்போன்ல இருந்து, துணியிலிருந்து, எப்படிப்பட்ட சானிட்டரி நாப்கின்ல இருந்து சொல்றாங்க. எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க, ஒரு குழந்தை வளர்ந்து தாயாகி சராசரியாக 80 வயசு வளர்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த புத்தகத்தில் அண்ணனுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா 15,000 17,000 சானிட்டரி பேட் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாளிலே தேவைப்படுகிறது. 15,000 to 17,000 சானிட்டரி பேட் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் சானிட்டரி பேடுக்கு இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டால் அந்த புத்தகத்தில் அண்ணன் ரகுராமன் அவர்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் சானிட்டரி பேடுக்கு இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை. இன்னைக்கு இல்லை. என்ன குவாலிட்டி கிடையாது, என்ன பொருள் யூஸ் பண்ணணும் குவாலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அதிகப்படியான போலி பொருட்கள் அதில் தாங்க வருது. ஒரு மேலை நாட்டினுடைய கவரை பேக்கேஜை போட்டு உள்ள இருக்கக்கூடிய பொருளை போலி பொருளா வச்சு விற்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 17,000 எத்தனை பெண்கள், எவ்வளவு போலி பொருட்கள் வர முடியும்? இதையும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் கூட நம்ம நாகரிகர்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நாம் இதை செய்தால் மட்டும்தான் இந்தியா அடுத்த லெவலுக்கு போக முடியும். சார், இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லை என்றால் நம்ம ஒரு உயர்ந்த நாடாக வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு $4 ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் இருக்கும். $4 ட்ரில்லியன். உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 3.5% இருக்கும். 3.5%. உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 3% தாங்க இந்தியா. அமெரிக்கா 34 ட்ரில்லியன்ல இருக்கா, சைனா 17 ட்ரில்லியன்ல இருக்கா, நம்ம 4 ட்ரில்லியன், 3.9 ட்ரில்லியன். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் சொல்றாங்க நீங்க 55 ட்ரில்லியன் வரணும். எப்பங்க? 2047. 2047 முடியும் பொழுது, சுதந்திரம் கிடைத்த 100 ஆண்டுகள் முடிந்திருக்கும் பொழுது 55 ட்ரில்லியன் நாம் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம எவ்வளவு இருக்கிறோமோ இதை விட 13 மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. 75 வருஷமா எவ்வளவு வளர்ந்தோமோ அடுத்த 23 வருஷத்துல 13 மடங்கு வளரும். இதுவரை உலகத்தில் எந்த நாடும் செய்தது கிடையாது, யாரும் செஞ்சதில்லை. அப்ப ஒரு வருடத்திற்கும் இன்னொரு வருடத்திற்கும் பாத்தீங்கன்னா கம்பவுண்டட் ஆனுவல் growth rate CAGR 14% வளர்ந்தா மட்டும்தான் 13 மடங்கு நாம் 23 ஆண்டுகள்ல வளரும். உலகத்துல பெரிய வளர்ச்சி சைனா 20 ஆண்டுகள் 8% தொடர்ந்து வளர்ந்தாங்க. 20 years they grew 8.5% average. நாம இன்னைக்கு 13% 23 years grow ஆகணும். யோசிச்சு பாருங்க. உலகத்தில் யாருமே செய்யாததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் விரும்புகின்றார். அப்பதான் வளர்ந்த பாரதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு மாணவ செல்வம் சொல்லலாம், பரவாயில்ல இந்த நாடு 3000 வருஷமா இருந்திருக்குது, 4000 வருஷம் 5000 வருஷமா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க 5500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நிலப்பரப்புல அயன் அதை 5500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் சொல்றோங்கிறோம். ஸோ எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம் 23 வருஷத்துல ஏன் நம்ம வேகமாக வளரணும், நம்ம மெதுவாக வளர்ந்துட்டு போலாமே அப்படின்னு. ஆனால் மாணவ செல்வங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை போலத்தான் நாட்டினுடைய வளர்ச்சி. என்னை கேட்டீங்கன்னா நான் 40 கிலோ வெயிட் தூக்குவேன். பக்தவச்சலம் ஐயா 30 கிலோ வெயிட் தூக்குவார். அவர் 40 கிலோ தூக்கலாம், வயதின் காரணமாக ஒரு 30 கிலோ தூக்குவார். ஒரு மனிதனுக்கு வாலிபம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வரும். அதன் பிறகு அந்த வாலிபத்தை தாண்டி வயோதிகம் நோக்கி போயிடும். இன்னைக்கு இந்தியாவிற்கு டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். எத்தனை சதவீத மக்கள் 18 வயசு கீழே, எத்தனை சதவீத மக்கள் 60 வயசுக்கு மேல? கணக்கு என்ன சொல்றாங்க, 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகை தான் உழைக்கக்கூடிய மக்கள். ஏன்னா அவங்க 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கணும், 60 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இவங்களை கேர் பண்ணணும், கேர் டேக்கிங் பண்ணணும். இதை டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்தியாவுடைய டெமோகிராபிக் டிவிடெண்ட் 2045 முடிய போகிறது.
இது ஆரம்பித்தது 2004 ஆரம்பிச்சிச்சு. 2004 to 2045 41 ஆண்டுகள் இந்த நாடு இளமையாக இருக்கும். அப்ப 2045 அப்புறம் என்ன ஆகுங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏஜ் 32 33 மீடியன் ஏஜ், அது 40 45 நோக்கி போயிடும். அப்ப 2060 வரும் பொழுது வேலை செய்பவர்கள் குறைய ஆரம்பித்து விடுவார்கள், பென்ஷன் வாங்குறவங்க அதிகமாயிருவாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப நாம சொல்றோம் மாணவ செல்வங்களுக்கு, இந்த காலகட்டத்தை விட்டுவிட்டால் திரும்ப இதே காலகட்டம் கிடைப்பதற்கு பல நூறு ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும். ஜப்பான் உதாரணமா எடுத்துக்கணும். 1996 ஒரு வளர்ந்த நாடாக இருந்த ஜப்பான் $5 டிரில்லியன் பொருளாதாரம், $5.3 டிரில்லியன் பொருளாதாரம். இன்னைக்கு ஜப்பான் ஒரு வளர்ந்த நாடு. இன்னைக்கு ஜப்பான் பார்த்தீங்கன்னா $4.3 டிரில்லியன். அப்படி என்றால் ஒரு வளர்ந்த நாடு 1996 இருந்து 2024 28 ஆண்டுகள்ல $1 டிரில்லியன் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அது இழந்திருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. 5.3 டிரில்லியன் இருந்து 4.3. என்ன ஒரே காரணம்? வயது குறைந்தவர்கள் கம்மியாகவும் வயதானவர்கள் அதிகமாகவும் ஆக ஆக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மந்தத்தை நோக்கி செல்ல செல்ல அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜப்பான் இப்ப எலெக்ஷனுக்கு போதுங்க. பழைய பிரதமர்கிட்ட கேட்டாங்க, இந்த நாட்டினுடைய முக்கிய பிரச்சனை என்னன்னு. பெரியவர்கள் குழந்தை பெறாமல் இருப்பதுதான் இந்த நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். பக்கத்துல நார்த் கொரியா இருக்கு, அதை பத்தில அவர் பேசலைங்க. எங்கள் ஊர்ல குழந்தைகள் கம்மியாகி கொண்டிருக்கின்றார்கள், அதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இட்ஸ் சிவிலைசேஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறார். நாங்கள் வாழப் போகின்றோமா சாவ போகின்றோமா என்பதை இந்த மக்கள் தொகை தீர்மானிக்க போது. $1 டிரில்லியன் கீழே வந்திருக்குது. அதனால இளைஞர்கள் நன்றா உங்களுடைய வயது 60 ஆகும் பொழுது இந்தியாவுடைய வயது 40 நோக்கி போயிருக்கும். அதனால் மேடையில் இருப்பவர்கள், மேடைக்கு முன்னிருக்கையில் இருப்பவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாணவ செல்வங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் இளமை, நாடும் இளமை. அதனால் தான் உங்களை நம்புகின்றோம். $55 டிரில்லியன் பொருளாதாரம் என்பது நீங்கள் இந்தியாவை எங்கே கொண்டு சென்று சேர்ப்பீர்கள் என்பதை பிரதமர் நம்புறாரு. நல்லா நீங்க புரிஞ்சு. அதனால் மேடையில் மைக் இருக்கு, மோட்டிவேஷன் பேசுறோம் பேசலீங்க ஐயா. அதை நீங்கள் அடையவில்லை என்றால் நம்முடைய நாடு அடைய முடியாது, வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது ப்ரொடக்டிவிட்டி. இந்த இரண்டாவது விஷயத்தை மட்டும் சொல்றேன், ஏன்னா அந்த புக்கு சம்பந்தம். ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறன். ஒரு தனி மனிதன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் 143 கோடி பேர். ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறனுக்கும் அமெரிக்காவினுடைய தனி மனிதனுடைய உழைக்கும் திறனுக்கும் அயர்லாண்டினுடைய தனி மனிதனுடைய உழைக்கும் திறனை பார்ப்போம். இதை நாம ஆவரேஜ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். இந்தியாவில் ஒரு தனி மனிதன் 1 மணி நேரம் வேலை செய்தால் அப்படின்னா 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள 1 மணி நேரம் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு $8 கணக்கு போட்டுங்க. 85 ரூபா ஒரு டாலர், 86 ரூபா. 8 முறை போட்டீங்கன்னா 8 640 ரூபா. ஸோ இதான் உங்களுடைய பெர் டே கான்ட்ரிபியூஷன். பெர் டே இஸ் $8. பெர் டே $8. அயர்லாண்டில் ஒரு சாதாரண மனிதனுடைய பெர் டே கான்ட்ரிபியூஷன் $102, $102. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம எங்க இருக்கோம், மேலை நாடுகள் எங்க இருக்கிறாங்க. உற்பத்தி திறன், அதாவது இத்தனை பேர் இருப்பது முக்கியம் இல்ல, ஒருவரும் முழுமையாக உழைக்கின்றோமா? அதற்கு இந்த புத்தகம் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்முடைய வேலையை முழுமையாக செய்யும் பொழுது, ஆராய்ந்து நுணுக்கமாக செய்யும் பொழுது, தவறுகளை ஒரு குடிமகனாக நாமே கண்டறியும் பொழுது, தவறுகளை நாம் திருத்தும் பொழுது, சமுதாயமும் தன்னை திருத்திக் கொள்ளும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறன் உயர ஆரம்பிக்கும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மையக்கரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நாடு வளர வேண்டும். தனி மனிதனுடைய லேபர் ப்ரொடக்டிவிட்டி, உழைக்கும் திறன் மேலே வர வேண்டும். $55 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்த நாடு 2047 செல்ல வேண்டும். இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய டெமோகிராபிக் டிவிடெண்ட்
இன்னும் குறைவாக 2045 வரைக்கும் தாங்க ஐயா இருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் இந்த புத்தகம் ஒரு ஆரம்ப புள்ளியா நான் பார்க்கிறேன். அதான் மறைந்திருக்கும் மர்மமாக நான் பார்க்கிறேன். மறைந்திருக்கும் மர்மம் என்பது வெறும் கலப்படமாக நான் பார்க்கவில்லை. மறைந்திருக்கும் மர்மம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை தட்டி எழுப்பி, யார் தவறு செய்தாலும் கூட அந்த தவறை சுட்டி காட்டி அதன் மூலமாக சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு முக்கிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மறைந்திருக்கக்கூடிய மர்மமாக இந்த புத்தகத்தில் அண்ணன் ரகுராமன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தாக நான் பார்க்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கவுண்டர்ஃபைட் ப்ராடக்ட்லாம் நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 71% உலகத்துல 2023 பிடிபட்ட கவுண்டர்ஃபைட் ப்ராடக்ட் சைனா. ஐரோப்பிய நாடுகள்ல மட்டுமே பிடிப்பட்ட கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட் 30,619 கோடி ரூபாய் 2023. கார் சர்ச் என்கின்ற நிறுவனம் சொல்றாங்க 2030 உலக நாடுகள் முழுவதும் புழங்கக்கூடிய கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட் மதிப்பு 154 லட்சம் கோடியாக இருக்கும். $1.79 trillion. யோசிச்சு 2030 இந்த உலகத்தில் புழங்கக்கூடிய கவுண்டர்ஃபைட் ப்ராடக்ட் போலி பொருட்கள் அதனுடைய சந்தை மதிப்பு 154 லட்சம் கோடி. சரியா சொல்லணும்னாங்க இந்திய பொருளாதாரத்தினுடைய சரி பாதி என்பது நம்ம 3 லட்சம் கோடி. இந்திய பொருளாதாரத்தினுடைய சரி பாதி 154 லட்சம் கோடி. நம்ம 300 லட்சம் கோடி. 154 லட்சம் கோடி ரூபாய் சந்தையில் இருக்கக்கூடிய போலி பொருட்களுடைய 2030 மதிப்பு. அதனால் நீங்க நல்லா யோசிச்சுங்க. உங்களுடைய கடமை, நீங்கள் அதை எடுக்கணும், சீரியஸா எடுக்கணும். ஏதோ ஒரு பொருள் யாரோ செய்யறாங்க, நாம வாங்கி சாப்பிட்றோம் இல்ல, இன்னொரு போலி பொருளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா நீங்களும் நானும் நம்முடைய வரி பணத்துல அவருக்கு செலவு பண்ணோம். அந்த வரி பணம் என்பது சாலைக்கோ கல்லூரிக்கோ கல்விக்கோ பயன்பட வேண்டும். அதனால் யாருக்கோ பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அது உங்கள் பிரச்சனையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய தவத்திர 2 சாமிகளும் நாளைக்கு கும்பமேளா போறாங்க. பிரயாக்ராஜ் கும்பமேளாக்கு போறாங்க. பிப்ரவரி 27 வரை நடக்கக்கூடிய கும்பமேளா ஒரு மிக முக்கியமாக நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய பாரதிய கலாச்சாரம் இதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய கும்பமேளா. எல்லா சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோரும் ஒரு இடத்துல கும்பமேளால மட்டும்தான் அவங்க சேருவாங்க. வேற எப்பொழுதுமே சாதுக்கள் சன்னியாசிகள் இந்தியா முழுவதும் ஒரு இடத்துல சேருவதற்கான வாய்ப்பு நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பயணத்தை நம்முடைய 2 சுவாமிகளும் கூட நாளையிலிருந்து அலகாபாத் பிரயாக்ராஜுக்கு போக இருக்கிறாங்க. அவர்களுடைய முழு அருள் இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்களும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு பிப்ரவரி 27 முடியறதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளாவுக்கு சென்று வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரியப்படுத்தி வேண்டுகோள் விடுத்து, மறுபடியும் அண்ணன் ரகுராமன் அவர்களுக்கு இந்த அற்புதமான கோவை அறம் அறக்கட்டளை சார்பாக வெளியிடக்கூடிய மறைந்திருக்கும் மர்மம் புத்தகம் மிகச் சிறப்பான ஒரு புத்தகத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியிட்டிருக்கின்றோம். இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு பெரிய அளவிலே வர வேண்டும், நிச்சயமாக வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை இந்த விழாவிற்கு அழைத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய ரூமக சன்னிதானம் சுவாமி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.